நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:46. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆமேன். இங்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின மகா கொடிய வேதனையின் உச்சக்கட்டத்தில் தேவாதி தேவனை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார் என்று இங்கே பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. தம்முடைய மன உணர்வுகளை பிதாவாகிய தேவனிடம் மட்டுமே வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து. யோவானை பார்த்தோ, பேதுருவை பார்த்தோ, பிற சீடர்களை பார்த்தோ தேவன் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லவில்லை. தம்முடைய மனக்குமரல்களை கடைசி நேரத்திலும் பிதாவாகிய தேவனிடம் மட்டுமே கொட்டி தீர்க்கிறார். வேதனையின் உச்சக்கட்டத்திலும் தமது உள்ளத்தில் உணர்ந்ததை அப்படியே பிதாவின் சமூகத்தில் பிதாவிடமே கதறுகிறார். நாமும் கூட உண்மையான தேவனை விசுவாசித்து அவரையே சார்ந்து வாழும்போது எல்லா மன உணர்வையும் மன வலியையும் அவரிடமே கொட்டி தீர்க்க வேண்டும். இங்கே கவனித்து சிந்திக்க வேண்டிய மற்றொரு காரியம் ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்து பிதாவிடம் என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர் என்று சொன்னவர் சிறிது நேரத்திற்கு பிறகு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 வாசிக்கலாம். ஆம், யார் கைவிட்டதாக பேசினாரோ அவரிடமே தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய இருதயத்தில் தோன்றின எதையுமே மறைக்காமல் மனம் திறந்து பேசுகிற பழக்கம் இருந்ததாக இங்கு பார்க்கிறோம். நாமும் சில வேளைகளில் கைவிடப்பட்ட நிலவரத்தில் காணப்படலாம். ஒருவேளை தேவன் நம்மை மறந்துவிட்டாரோ, நமது ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்றும் கூட தோன்றலாம். நமது மனதில் தோன்றிய நினைவுகளை மறைத்து வெளிப்பூச்சி பக்தியாக காண்பிக்க தேவையே இல்லை. நீங்கள் உரிமையோடு தேவனோடு பேசுங்கள். பிறரிடம் போய் உள்ளத்தின் வேதனைகளை பேசாமல் நமது இருதய உணர்வுகளில் அன்னாலை போல தேவ சமூகத்தில் கொட்டி தீர்க்கலாம். தவறே இல்லை. அப்படி தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவது மிகுந்த இளைப்பாறுதலை கொண்டு வரும் என்று தாவீது தனது 62 சங்கீதத்தில் 8 குறிப்பிடுகின்றார். ஆமேன். God bless you.